அடுத்து பயிற்சி 5.2ல் 2வது கொஸ்டின். பின்வரும் ஒவ்வொன்றிற்குமான நீள்வட்டத்தின் சமன்பாடு தங்க. இதில் ஒரு 4 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இந்த 4க்குமே என்ன கண்டுபிடிக்கணும்? நீள்வட்டத்தின் சமன்பாடு கண்டுபிடிக்கணும். நீள்வட்டத்தின் சமன்பாடு கண்டுபிடிக்கணும். இப்போ தீர்வு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எடுப்போம். தீர்வு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? குவியங்கள் குவியங்கள் ±3, 0 மற்றும் மையத்தொலைத்தொகு E = 1/2 கொடுத்துருக்காங்க. அப்போ இதை நம்ம பார்க்கும்போது குவியம் வந்து ±3, 0 நம்மளுக்கு வந்து நீள்வட்டத்தின் சமன்பாடு எந்த அச்சில் அமையுதுன்னா X அச்சில் அமையுது. அப்போ பார்த்தா நம்மளுக்கு அதுக்கு படம் வரைஞ்சோம்னா அப்போ குவியம் எங்கே இருக்கும்? உள்ள இருக்கு இல்லையா? அப்போ S ரெண்டு குவியம். அப்போ S நம்மளுக்கு 3, 0, S -3, 0. அப்போ மையம் என்னது நமக்கு C of 0, 0. அப்போ கொடுக்கப்பட்ட விவரத்தின்படி நீள்வட்டம் X அச்சு, நீள்வட்டத்தின் நெட்டச்சு X அச்சு. அப்போ அதோட சமன்பாடு நீள்வட்டத்தின் சமன்பாடு therefore நீள்வட்டத்தின் சமன்பாடு என்ன? நமக்கு x² a² + y² b² = 1. அப்போ a > d. அப்போ நம்மளுக்கு a ஓட மதிப்பு தெரியும், b ஓட மதிப்பு தெரியணும். அப்போ இது மையம் C இல்லையா? அப்போ இது நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ae, 0வா? S of பொதுவாக சொன்னால் நமக்கு S of ae, 0. அதான் நம்மளுக்கு S குவியம் நம்மளுக்கு என்ன? நம்மளுக்கு ±a. அப்போ இங்கே ae, 0னா இங்கே -ae, 0. அப்போ therefore ae = 3 நம்மளுக்கு தெரியும் இல்லையா? அப்போ மையத்தொலைத்தொகு நம்மளுக்கு என்ன கொடுத்துறாங்க? E = 1/2 கொடுத்துறாங்க. அப்போ அது இங்கே பிரதிட்டலாங்களா? அப்போ a × 1/2 = 3. அப்போ a இந்த ரெண்டு சைடு பார்த்தீங்கன்னா பெருகலாங்களா? அப்போ 3 × 2. அப்போ a = 6 கிடைக்கும். a = 6. அடுத்து நம்மளுக்கு என்ன தேவை? b. அப்போ b² = a² × 1 - e². இது மையத்தொலை தகவல் வரும். அப்போ அது எப்படி வந்து நமக்கு E √ 1 - b² சொல்லியிருப்போமா? இப்போ ஸ்கொயர் பண்ணால் E² = 1 - b² a². இப்போ இதை பெருக்கலாம், கிராஸ் பண்ணா அப்போ E² = a² - b² a². அப்போ இந்த a² சரி பண்ணுறாங்களா? அப்போ E² a² = a² - b². இந்த b² இந்த சைடும் இது அந்த சைடு கொண்டு போயிடலாம். அப்போ b² = a² - e² a². அப்போ b² = a² 1 - e². இது நம்மளுக்கு தெரியும். அதான் b மையத்தொலைத்தொகுலேருந்து வருது. அப்போ b² = a² 1 - e². ரைட்டா? அப்போ நம்மளுக்கு a ஓட மதிப்பு தெரியும், e ஓட மதிப்பு தெரியும். இதை பிரதிட்டலாங்களா? அப்போ b² = a ஓட மதிப்பு r² இல்லையா? × 1 - e 1/2 whole square. அப்போ therefore r 36 × 1 - இதை ஸ்கொயர்னா 1/4 கிடைக்கும். அப்போ கிராஸ் பண்ணி 36 4 - 1/4. அப்போ என்ன 36 × 3/4. அப்போ 1 4 4 36. அப்போ b² = 3 × 27. அப்போ b² மதிப்பு கிடைச்சிச்சு. அப்போ a², இதுலேருந்து a² கண்டுபிடிக்கலாமா? a² = 36. அப்போ பார்த்தோன்னா அதோட மதிப்பு பெருசாக இருக்கும். அப்போ therefore தேவையான நீள்வட்டத்தின் சமன்பாடு என்ன? நம்மளுக்கு x² a² மதிப்பு நம்மளுக்கு 36 + y² b² மதிப்பு 27 = 1. இதுதான் நமக்கு தேவையான
சமன்பாடு ஆகும். அடுத்தது ரெண்டாவது கொஸ்டின். ரெண்டாவது கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? குவியங்கள் குவியங்கள் 0, ±4 மற்றும் நெட்டச்சின் முனைகள் என்ன கொடுத்துறாங்க? 0, ±5. அப்போ இதோட படம் வரையிலாம் அப்போ கொடுக்கப்பட்ட புள்ளிகள் நம்மளுக்கு என்னது? நெட் அச்சு நம்மளுக்கு என்ன கொடுத்துறாங்க? எக்ஸ் அச்சு. அப்போ சாரி, நெட் அச்சின் முனைகள் 0, ±. அப்போ 0 எக்ஸ் 0 இது. அப்போ ஒய், அப்போ எங்கே படம் அமையும்? நம்மளுக்கு ஒய் அச்சில் அமையும். இது எக்ஸ் அச்சு, இது ஒய் அச்சு. அப்போ நெட் அச்சின் முனைகள் அப்போ ஏ டேஷ். அப்போ ஏ டேஷ். ஏன்றது என்ன கொடுத்துறாங்க நம்மளுக்கு? 0, 5. இங்கே வந்து 0, -5. அதே குவியம் எஸ்ன்னு சொல்லுவோமா? எஸ் ஆஃப் குவியங்கள் 0, ±4. அப்போ 0, 4. இங்கே எஸ் டேஷ் 0, -4. அப்போ therefore கொடுக்கப்பட்ட விவரத்தின்படி நீள்வட்டம் என்னது? ஒய் அச்சு. நீள்வட்டம் ஒய் அச்சு. கொடுக்கப்பட்ட விவரத்தின்படி நீள்வட்டத்தின் நெட்டச்சு ஒய் அச்சு. அப்போ அதோட சமன்பாடு நம்மளுக்கு என்ன? x² / b² + y² / a² = 1. இங்கே a b. அப்போ என்ன ஆகுது? நம்மளுக்கு கீழே நம்மளுக்கு மாறுது. அப்போ எங்கே ஏ இருக்கோ அந்த அச்சு தான் படம் அமையும். அப்போ ஒய் அச்சில் தான் படம் அமையுது. அப்போ ஒய் அச்சில் தான் நம்ம படம் அமையுது. அப்போ நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட நம்மளுக்கு என்னது? முனைகள் எடுத்து நம்மளுக்கு என்ன? 0, ±5. அப்போ முனைகள் நம்மளுக்கு என்ன சொல்லுவோம்? நம்மளுக்கு 0, ±a சொல்லுவோமா? அப்போ a = therefore a = 5. எவ்வளோ மதிப்பு அதில் இருக்கிறோம்? குவியங்கள் என்ன கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு? 0, ±4. அப்போ குவியங்கள் நம்மளுக்கு என்ன சொல்லுவோம்? = 0, ±ae. அப்போ ae = என்னது நம்மளுக்கு? 4. ae = 4. அப்போ இதுலேருந்து ஏ பிரதிடலாங்களா? அப்போ 5e = 4. அப்போ e = 4/5. அப்போ ஏவு தெரியும், ஈயும் தெரியும். அப்போ b² வந்து கண்டுபிடிச்சலாமா? அப்போ b² = ஃபார்முலாவுக்கு என்ன சொன்னோம்? a² × 1 - e². அப்போ b² = ஏவோட மதிப்பு 5² × 1 - 4/5 2. அப்போ therefore 25. 1 - 16/25. அப்போ 25 × 25 - 16/25. அப்போ இந்த 25 கேன்சல் பண்ணலாம். அப்போ 25ல் 16 மீதி 9. அப்போ b² = 9. அப்போ இதில் இருந்து a² கண்டுபிடிச்சோன்னா a² = 25. அப்போ therefore தேவையான நீள்வட்டத்தின் சமன்பாடு என்ன நம்மளுக்கு? x² b² தானே? அப்போ b² மதிப்பு 9, x² / 9 + y² / மதிப்பு 25 = 1. இதுதான் நம்மளுக்கு நீள்வட்டத்தின் சமன்பாடு ஆகும். அதில் மூணாவது சம் என்ன கொடுத்துருக்காங்க? செவ்வகல நீளம். செவ்வகத்தின் நீளம் நம்மளுக்கு 8 கொடுத்துறாங்க. அப்புறம் e = 3/5. மற்றும் நெட்டச்சு என்ன கொடுத்துறாங்க? நெட்டச்சு எக்ஸ் அச்சு. அப்போ அதனோட சமன்பாடு நம்மளுக்கு என்ன? நெட்டச்சு எக்ஸ் அச்சுன்னா அப்போ x² / a² + y² / b² = 1. இது நல்லா தெரியும் இல்லையா? அப்போ செவ்வகத்தின் நீளம். அப்போ செவ்வகத்தின் நீளம் என்ன சொல்லியிருப்போம்? நீள்வட்டத்தின் செவ்வகத்தின் நீளம்
ஈக்குவல் டு 2b² a அப்போ 2b² a ஈக்குவல் டு என்ன கொடுக்குறாங்க நம்மளுக்கு 8. அப்போ 2b² ஈக்குவல் டு 8a. அப்போ b² ஈக்குவல் டு 8a/2. அப்போ 2 கேன்சல் ஆச்சுன்னா 4. அப்போ therefore b² ஈக்குவல் டு 4a. b² ஈக்குவல் டு 4a வச்சுருக்கோம். அப்புறம் மேலே நம்மளுக்கு என்ன கொடுத்துறாங்க, மையத்தொலை தகவு E ஈக்குவல் டு 3/5 இல்லையா. இப்போ b² ஈக்குவல் டு a இன்ட்டு 1 - e². 1 - e². அப்போ பிக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம், b² பதிலாக 4a போடலாங்களா. அப்போ 4a ஈக்குவல் டு a² இன்ட்டு 1 - ஈயோட மதிப்பு 3/5. அப்போ 3/5 ஹோல் ஸ்கொயர். அப்போ 4a ஈக்குவல் டு a² இன்ட்டு 1 - 3 9/25. அப்போ இந்த ஒரு ஏக்கு ஒரு கேன்சல் பண்ணிடலாம். அப்போ 4 ஈக்குவல் டு a இன்ட்டு இது கிராஸ் பண்ண 25 - 9/25. அப்போ 4 இன்ட்டு a 4 ஈக்குவல் டு a இன்ட்டு 25 9 வச்சு மீதி 16/25. அப்போ இது இந்த தலையில் கொண்டு வந்துடலாமா. அப்போ a ஈக்குவல் டு 4 இன்ட்டு 25/16. அப்போ 1 4 4 4 16. அப்போ a ஈக்குவல் டு 25/4. ஏவோட மதிப்பு வந்து விட்டோமா. அப்போ இதில் வந்து a². அப்போ a² ஈக்குவல் டு 625/16. a² மதிப்பு பண்ணிவிட்டோம். இப்போ b² நம்மளுக்கு b² ஈக்குவல் டு 4a. அப்போ b² ஈக்குவல் டு 4 இன்ட்டு ஏவோட மதிப்பு 25/4. அப்போ இந்த 4 4 கேன்சல் ஆகும். அப்போ b² ஈக்குவல் டு 25. அப்போ therefore நீள்வட்டத்தின் சமன்பாடு நீள்வட்டத்தின் சமன்பாடு என்ன நம்மளுக்கு x²/a². அப்போ x²/a² மதிப்பு என்ன 625/16 ப்ளஸ் y²/b² மதிப்பு 25 ஈக்குவல் டு 1. அப்போ இதை மேலே கொண்டு வந்தாங்களா. அப்போ 16x² ப்ளஸ் y²/25 ஈக்குவல் டு 1. இதுதான் நம்மளுக்கு தேவையான நீள்வட்டத்தின் சமன்பாடு. அதுக்கடுத்தது அடுத்த 4 நம்மளுக்கு என்ன சொல்கிறேன், செவ்வகத்தின் நீளம். செவ்வகல நீளம் நமக்கு என்ன கொடுத்துறாங்க 4. அப்புறம் குவியங்களுக்கு இடையே உள்ள தூரம் நீளம். குவியங்களுக்கு இடைப்பட்ட தூரம் என்ன கொடுத்துறாங்க நம்மளுக்கு 4√2. 4√2. அப்புறம் நெட் அச்சு நம்மளுக்கு நெட் அச்சு ஒய் அச்சு. அப்போ நெட் அச்சு ஒய் அச்சுனா அதோட சமன்பாடு என்ன நம்மளுக்கு x²/b² ப்ளஸ் y²/a² ஈக்குவல் டு 1. அப்போ a² மதிப்பு b² மதிப்பு தெரியணும். அப்போ நம்மளுக்கு செவ்வகத்தின் நீளம் நம்மளுக்கு என்ன செவ்வகத்தின் நீளம் ஈக்குவல் டு நமக்கு 2b²/a. அப்போ 2b²/a ஈக்குவல் டு 4 நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த a² அங்கே போயிடலாங்களா. அப்போ 2b² ஈக்குவல் டு 4a. அப்போ இந்த b² ஈக்குவல் டு 4a/2. அப்போ என்ன கிடைக்கும் 2a. அப்போ b² ஈக்குவல் டு 2aன்னு கிடைக்கும். ரைட்டா. இப்போ குவியங்களுக்கு இடைப்பட்ட தூரம் நம்மளுக்கு என்ன, நமக்கு குவியங்களுக்கு இடைப்பட்ட தூரம் 2ae. அப்போ 2ae ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன கொடுத்துருங்க 2ae ஈக்குவல் டு 4√2 கொடுத்துருக்காங்க. அப்போ ae ஈக்குவல் டு 4√2/2. அப்போ ஒரு 2க்கு 2 கேன்சல் ஆச்சுன்னா அப்போ ae ஈக்குவல் டு 2√2. அப்போ ae ஈக்குவல் டு 2√2ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ நம்மளுக்கு b². அப்போ b² ஈக்குவல் டு a² இன்ட்டு 1 -
இ ஸ்கொயரா ஃபார்முலா நம்மளுக்கு பி ஸ்கொயர் ஃபார்முலா ஈக்குவல் ஏ ஸ்கொயர் இன்ட்டு 1 மைனஸ் இ ஸ்கொயர். இப்போ இந்த பி ஸ்கொயருக்கு பதிலாக இந்த பி ஸ்கொயருக்கு பதிலாக நம்மளுக்கு 2a போடலாங்களா? அப்போ 2a. இந்த ஏ ஸ்கொயர் உள்ள ஒன்று பாருங்கள், ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் இ ஸ்கொயர். அப்போ ஏ ஈக்குவல் டு 2√2 இதுலையே அது பிரதிங்களா? அப்போ 2a ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏ நம்மளுக்கு 2√2 ஹோல் ஸ்கொயர். அப்போ தட் 2a ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் இதை ஸ்கொயர் பண்ணால் 2 4 ஸ்கொயர் ரூட் 2 கேன்சல் ஆகிடும். அப்போ மைனஸ் 8 கிடைக்கும். அப்போ இந்த 2x அது சரி கொண்டு போனோம். அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் 2a மைனஸ் 8 ஈக்குவல் டு 0. அப்போ இது ஒரு இருபடி சமன்பாடு. தீர்த்தனா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? பெருக்கினா மைனஸ் 8 கூட்டினா மைனஸ் 2 கிடைக்கும். அப்போ 4 2 8 4 2 8. அப்போ எதுக்கு மைனஸ் போடலாம்? பெரிய எண்ணு பண்ணலாமா? அப்போ ப்ளஸ் இந்த மைனஸு மைனஸ் 8. பெரிய எண்ணு சரி இருந்தால் மைனஸ் 2 கிடைக்கும். அப்போ நம்மளுக்கு ஏ மைனஸ் 4 இன்ட்டு ஏ ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0. இப்போ இதில் 0 பண்ணிட்டு ஏ ஈக்குவல் டு 4 ஏ ஈக்குவல் டு மைனஸ் 2. அப்போ மைனஸ் 2 ஏற்புடையதல்ல. ஏற்புடையதல்ல. ஏன்னா நம்மளுக்கு அந்த தொலைவு நம்மளுக்கு நெகட்டிவில் வராது. அப்போ நெகட்டிவ் வந்து நம்மளுக்கு அது ஏற்புடையதல்ல. அப்போ ஏவோட மதிப்பு 4. அப்போ therefore ஏ ஸ்கொயர் மதிப்பு ஈக்குவல் டு 16. ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 16. அப்போ ஏ ஸ்கொயர் மதிப்பு பியில் பிரதிலாங்களா? அப்போ பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 2a எவ்வளோ நம்மளுக்கு 4. அப்போ 4. அப்போ பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 8. அப்போ therefore சமன்பாடு நீள்வட்டத்தின் சமன்பாடு நீள்வட்டத்தின் சமன்பாடு என்ன நம்மளுக்கு? x ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் therefore எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் மதிப்பு பி ஸ்கொயர் மதிப்பு எவ்வளோ உங்களுக்கு 8 ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் மதிப்பு 16. நாங்கள் 16. அப்போ 16 ஈக்குவல் டு 1. therefore இது நமக்கு தேவையான நீள்வட்டத்தின் சமன்பாடு ஆகும். அப்போ பாருங்கள் இங்கேயும் ஏ ஸ்கொயர் மதிப்பு தான் பெருசாக இருக்குது. அப்போ இதுதான் ஒய் அச்சு நம்மளுக்கு அமைது. அப்போ கொடுக்க நெட் அச்சு நம்மளுக்கு என்னது ஒய் அச்சு. அப்போ பெரிய இதில் 16 இருக்குது.